ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட போன வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள் 3.60 வரைக்கும் பார்த்தோம், 60 வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம 3.61 எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஓகே, அதுவும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் முடிச்சுட்டு எக்ஸஸ் ப்ராப்ளம்ஸ் போட்டுருவோம். ஸோ மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, என்ன டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறேன். வேறு எந்த சாப்டர்ஸ் டவுட்னாலும், என்ன ஸ்டாண்டர்ட் டவுட்ஸ்னாலும், எந்த கிளாஸஸ், எந்த சப்ஜெக்ட்ஸ்னாலும் கேளுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. ஸோ இப்போது இந்த சம்மு, ஸோ எக்ஸாம்பிள் 3.61 கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துட்டான். ஒரு இது எந்த மாதிரி மேட்ரிக்ஸு, ஆர்டர் என்ன, இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர். ஸோ இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் பார்த்தா 3/3, கரெக்டாக? ஸோ 3 rows இருக்குது, 3 columns இருக்குது. ஸோ இது வந்து 3/3 மேட்ரிக்ஸு. இதுவும் பி மேட்ரிக்ஸ், இதுவும் 3/3 மேட்ரிக்ஸு. ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டரும் சேமாக இருந்தால் தான் நம்மளோட ஆட் பண்ணவோ சப்ராக்ட் பண்ணவோ முடியும், இல்லைனா பண்ண முடியாது. ஸோ இது ரெண்டு சேமாக இருக்குது. ஸோ இது கண்டுபிடிக்க முடியும், இல்லைனா கண்டுபிடிக்க முடியாதுன்னு எழுதிட்டு போயிடுங்க. ஒரே லைன் தான் ஆன்சர், முடிச்சிடலாம். டக்குன்னு கச்சக்குன்னு முடிச்சிடலாம். இப்போது இதை சால்வ் பண்ணலாம். ஸோ சொல்யூஷன் தெரியலிங்களோ? ஓகே, 1 minute. ஓகே, நான் இட் இஸ் ஓகே. ஸோ இப்போது இங்கே கொடுத்துருக்கான், ஏ கொடுத்துட்டான். நம்ம வந்து 4a கண்டுபிடிக்கணும், அப்புறம் 3b கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி பண்ணலாம். இப்போது கடகடன் 4a 3b கண்டுபிடிச்சி முடிச்சிடலாம், அப்புறம் சப்ராக்ட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ 4a 4 into a மேட்ரிக்ஸ் என்னது? 5 4 -2 1/2 3/4 √2 1 9 4, கரெக்டாக? ஓகே, ஸோ இதுதான் 4 into a. ஸோ இப்போ இந்த ஏ உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அது 4 மல்டிப்ளை பண்ணிட்டா 4 5s 4 என்னது? 4 into this a. ஸோ ஒவ்வொரு டேர்மோட இதில் 9 எலமெண்ட்டோடையும் 4 மல்டிப்ளை பண்ணணும். 4 5s 20, 4 4s 16, 4 2s 8, -8, ஆல்ரெடி -2 இருக்குது. இங்கே 4 into 1/2 என்ன வரும்? 4 into 1/2ன்னு வரும். இந்த 2 இது கேன்சல் பண்ணுறலாம். ஸோ 2ன்னு நிற்கும், கரெக்டாக? ஸோ இங்கே என்ன வருது? 2ன்னு வருது. ஷார்ட்டாக எழுதுகிறேன், ஓகேங்களா? 2ன்னு வரும். அதேமாதிரி இங்கே 4 into 3/4, 4 into 3/4, 4 4 கேன்சல். ஸோ 3 மட்டும் தான் நிற்கும். ஸோ 3 மட்டும் தான் நிற்கும், கரெக்டாக? நெக்ஸ்ட்டு 4 into √2 4 √2. ஓகே, நெக்ஸ்ட்டு 4 into 1 4 9s 36, 4 4s 16. ஸோ தெளிவாக ஆன்சர் எழுதுவோம். என்ன மேட்ரிக்ஸ்னால் 20 16 -8 2. ஸோ இது வந்து 4 into 3/4, 4 4 கேன்சல் ஆகிடுச்சு, மிச்சம் 3 தான் இருக்குது. ஸோ 3 4 √2, இது வந்து 4 36, இது வந்து 16. ஸோ 4a கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்களேன், இங்கே -3bன்னு இருக்குது. ஸோ நம்ம ரெண்டு மெத்தடில் போடலாம், அதை கண்டுபிடிக்கலாம். 3ஆல் ஃபுல்லாக பியை மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு ஆன்சரையும் சப்ராக்ட் பண்ணலாம், ரெண்டு ஆன்சரையும் மைனஸ் பண்ணலாம். ஓகே, அப்படி இல்லைனா பியை வந்து இந்த -3ஆலே மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு ஆன்சரை ப்ளஸ் பண்ணிடலாம். எப்படின்னா இப்போது இது எப்படி எழுதலாம்? நீங்கள் பாருங்களேன், 4a ப்ளஸ் போட்டுக்கிறேன் -3b, இப்படி கூட எழுதலாம்ல. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தானே. அதாவது 4a கண்டுபிடிச்சிட்டேன், இந்த பியை வந்து -3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறலாம். நமக்கு சப்ராக்டை விட ஆட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2 + 2 2 + 5 அவர் டக்குன்னு ஆட் பண்ணிடுவோம். சப்ராக்டோட போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் -3 அதை மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ண போகிறேன், சரிங்களா? இல்லை நீங்கள் வெறும் 3ஆல் கூட மல்டிப்ளை பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணிக்கோங்க, எப்படி வேணால் பண்ணலாம். ஸோ -3b கண்டுபிடிக்கிறேன். ஸோ -3 இது b என்னது கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க? -7 4 -3 1/4 7/2 3 5 -6 9. இப்போது போன சம் மாதிரியே மல்டிப்ளை பண்ணணும். -3ஆல் மைனஸ் இன்ட்டு மைனஸ் +21, 3 4s -12, ஓகேவா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 3s 9. இங்கே -3/4 கேன்சல் ஆகுதான் பாருங்கள். 3 1/4 கேன்சல் ஆகாது. ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். 3/4. இங்கே 3 2 இருக்குது டிவைடில், கேன்சல் ஆகுமா? ஆகாது. ஸோ -21/2. இங்கே -9, அப்புறம் -15, கரெக்டாக? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 18, இங்கே -27. ஓகே, ஸோ இது -3b கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ 4a தெரிஞ்சிச்சு, -3b தெரிஞ்சிச்சு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறேன். 4a ப்ளஸ் ஆஃப் -3b நம்ம கேட்டிருந்தது. ஸோ 4a இருக்குது, ப்ளஸ் போட்டு இந்த -3b போட போகிறேன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஆன்சர் எழுத போகிறேன், ஓகேங்களா? ஸோ 4a என்னது? 4a ஆன்சர் 20 16 -8 2 3 4 2.
20, 16 minus 8, 2, 3, 4 root 2 and 4, 36, 16. Minus 3 would answer another 21, minus 12, 9, minus 3 by 4, minus 21 by 2, minus 9, minus 15, 18, minus 27. ஸோ எப்படி ஆட் பண்ணணும்? ஒவ்வொரு நம்பரும் கரஸ்பாண்டிங் நம்பர்ஸை கரெக்டாக ஆட் பண்ணணும். 20 இங்கே 21 ஆட் பண்ண என்ன வரும்? 41. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு 16 இங்கே 12 ஆட் பண்ண அடிஷன் தான். ஸோ இங்கே சிம்பிளை பார்க்க தேவை, ஸ்ட்ரெயிட்டாக இங்கே மட்டும் பார்த்தா போதும். 16 இங்கே வந்து மைனஸ் 12 ஆட் பண்ணால் 4. எப்படி 4? ஏன்னா இங்கே 16 இங்கே 12 ரெண்டு பெரிய நம்பர், இதுதான் பெருசு. இதோட சிம்பிள், ஸோ பெரிய நம்பர் சிம்பிள் தான் இங்கே போடணும். ப்ளஸ் போட்டாச்சு. இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், சிம்பிள் வேறு மாதிரி இருந்தால் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணிட்டேன். 16 12 போர்ஷன் 4. இங்கே minus 8 இங்கே ப்ளஸ் 9, ஸோ 1. இங்கே 2 இங்கே minus 3/4. ஸோ இதை சால்வ் பண்ணிடணும். 2 minus 3/4. ஓகேவா? ஸோ 2 minus 3/4 நம்ம எல்சிஎம் எடுத்து போட்டுக்கலாம். இங்கே 3 இங்கே minus 21/2. 3 minus 21/2. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு இங்கே 4 root 2 minus 9. ஸோ ரொம்ப அறிவாளி மாரி ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ரூட் 2 1.414 அப்படி ரூட்லாம் கண்டுபிடிச்சு மட்டும் அப்படிலாம் பண்ண தெரியல. இந்த 4 root 2 minus 9 மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. இதை மட்டும் எல்சிஎம் எடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இங்கே 4 இங்கே minus 15. ஸோ என்ன வரும்? minus 11. 36 18. ஸோ என்ன வரும்? 40 54. ஸோ இங்கே 16 இங்கே minus 27. ஸோ minus 11. ஸோ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸப்ட் இந்த வேல்யூ இந்த வேல்யூ. இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே ஸ்பேஸ் இல்லை, இருங்க வேறு பேர் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் வேறு கொஸ்டின் எழுதி வச்சுட்டேன் முன்னாடியே, நமக்கு டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அதனால். ஓகே, ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 41 4 1 2 minus 3/4 3 minus 21/2 4 root 2 minus 9 minus 11 54 minus 11. ஸோ இதான் வந்து 4a minus 3b. இப்போ நடுவில் உள்ளது எல்சிஎம் எடுத்துட்டா ஆன்சர் முடிஞ்சது. ஓகேவா? ஸோ 41 டிஸ்டர்ப் பண்ணல, 4 டிஸ்டர்ப் பண்ணல, 1. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 2 3/4 2/1 எழுதலாமா? ஸோ இங்கே 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 1 4 1 டைமு 4 டேபிளில் 1 டைமு. ஸோ 1 1 வந்துருச்சு. ஸோ 4 தான் எல்சிஎம். கரெக்டாக? ஸோ 4 தான் எல்சிஎம். காமனாக ஒரு 4 போட்டுக்கிறேன். இப்போ இங்கே 1 இருக்குது, 4 வரணும் என்ன பண்ணணும்? ஸோ இதை 4 ஒன்றிலே பண்ணணும், இதை 4 ஒன்றிலே பண்ணணும். 4 2s are 8 minus 3. கரெக்டாக? நெக்ஸ்ட் அதே மாதிரி டிவைட் பை 1. இங்கே 1 2. என்னால் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே 1 இங்கே ஒரு நம்பர் இருந்தால் எல்சிஎம் எடுத்தால் இந்த நம்பரே தான் வரும். பார்த்தீங்கன்னா இங்கே 1 4 இருந்தது, எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆன்சர் வந்தது? 4 தானே வந்துச்சு. அதேமாதிரி 1 2 இருக்குது, எல்சிஎம் எடுத்தால் 2 தான் வரும். எல்சிஎம் எடுக்க தேவையில்லை, ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இங்கே 1 இருக்குது, எனக்கு 2 வேணும்னா இங்கேயும் 12 ஒன்றிலே பண்ணணும், இங்கேயும் 12 ஒன்றிலே பண்ணணும். 3 2s are 6 minus 21. இது வந்து 4 root 2 minus 9. ஸோ கீழே minus 11 54 minus 11. ஸோ இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளை பண்ணால் 41 4 1 8 minus 3 என்னது? 5/4. டிவைட்லாம் பண்ண வேணாம், அப்படியே வச்சுக்கலாம். minus 11 6 minus 21 எவ்வளோ வரும்? 15/2. இது வந்து 4 root 2 minus 9. இது வந்து 54. இது minus 11. ஸோ இதுதான் வந்து 4a minus 3bயோட ஆன்சர். புக்கில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதான் ஆன்சராக இருக்கும். பக்காவாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஒன்றுமே பண்ணல, 4 into a பண்ணேன், minus 3bயால் மல்டிப்ளை பண்ணேன், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டேன். தட்ஸ் ஆல். ஈஸியாக இருக்கா சொன்ன? புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போது 3.62 எக்ஸாம்பிள். ஸோ 3.62 எக்ஸாம்பிள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ABCD XY ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க. அதாவது ஃப்ரம் த ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ். கலந்து படிக்கிறேன்னா உங்களுக்கு சொன்ன மாதிரி இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் பையனுக்கு சொன்ன மாதிரி, தமிழ் பையனுக்கு சொன்ன மாதிரி அதான் கலந்து படித்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ சம் போடலாம். ஓகே, ஸோ சொல்யூஷன் இப்போ வந்து இப்போ பாருங்கள், இங்கே வந்து 2/2 மேட்ரிக்ஸ், இது 2/2 மேட்ரிக்ஸ், இது 2/2 மேட்ரிக்ஸ், இது 2/2 மேட்ரிக்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. கரெக்டாக? எல்லா சமுக்கும் இனிமேல் பார்க்க இந்த மாதிரி எழுதி பார்க்கணும் இல்லை, ஆட் பண்ணால் டக்குன்னு ஓகே கண்ணாலே பார்க்கணும். இங்கே 2/2 ஆட் பண்ணிக்கலாம், 2/2 ஆட் பண்ணிக்கலாம். அதனால் இப்போ இதெல்லாம் எதுவுமே எழுதணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா? அதான் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது ஓகே இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஆட் பண்ண போகிறேன். கரஸ்பாண்டிங் நம்பர்ஸ் டி, இங்கே 3, டி என்னன்னு தெரியாது, அதனால் D + 3ன்னு போட்டேன். இங்கே 8 இங்கே ஏ, ஸோ ஏ என்னன்னு தெரியாது, 8 + ஏன்னு போட்டேன். இங்கே 3b இங்கே -2, ஸோ 3b - 2. இங்கே ஏ இங்கே -4, ஸோ a -4.
ஓகே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடு இங்கே 2 இங்கே ப்ளஸ் 0 ஸோ 2 + 0 என்னது 2 தான் 2 + 0 2 தானே 2a + 1 நெக்ஸ்ட் இங்கே b - 5 இங்கே 4c + 0 4c கரெக்டாக ஓகே ஸோ இங்கே பாருங்கள் நல்லா பாருங்களேன் இதில் ஈக்குவல்ட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு மேட்ரிக்ஸுமே ஈக்குவல்னா என்ன அர்த்தம்னா இந்த கரஸ்பாண்டிங் நம்பர் இந்த ஃபஸ்ட் நம்பரும் இந்த ஃபஸ்ட் நம்பரும் ஈக்குவல் அர்த்தம் இந்த செகண்ட் நம்பரும் இந்த செகண்ட் நம்பரும் ஈக்குவல்னு அர்த்தம் இந்த தேர்ட் நம்பரும் இந்த தேர்ட் நம்பரும் ஈக்குவல்னு அர்த்தம் இந்த ஃபோர்த்து நம்பரும் ஈக்குவல்னு அர்த்தம் அதுதான் ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னால் அதுதான் கரஸ்பாண்டிங் நம்பர்ஸ் மட்டும்தான் ஈக்குவல் இப்போது இதிலேருந்து d + 3யும் 2வும் ஈக்குவலாக அதை எழுதிக்கலாமா d + 3 = 2 இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க ஓகே இப்போது நெக்ஸ்ட்டு 8 + aவும் 2a + 1ம் ஈக்குவலா 8 + aவும் 2a + 1 ஈக்குவலா ஸோ ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிட்டேன் ஸ்பேஸ் இல்லை பின்னாடி போடுறேன் ஸோ 3b - 2வும் b - 5ம் ஈக்குவலா 3b - 2வும் b - 5வும் ஈக்குவல் ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு a - 4ம் 4c ஈக்குவலா ஸோ a - 4ம் 4cயும் ஈக்குவல் ஃபோர்த் ஈக்குவேஷன் இப்போது ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 சமன்பாடு ஒன்றிலிருந்து அப்படின்னு போட்டுட்டு பாருங்களேன் இங்கே இது கொடுத்த அவள் இங்கேயே ஸ்ட்ரெயிட்டாக எழுதிடலாம் இங்கே பாருங்கள் d + 3 = 2 எனக்கு d தான் வேணும் ஸோ டியை மட்டும் லெஃப்ட் சைடில் அப்படியே வச்சுக்கிறேன் ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ண போதில் 3 அந்த பக்கம் தள்ளுறேன் அப்போனா என்ன ஆகும் 2 + 3 அப்படி போச்சுன்னா -3 ஆகும் கரெக்டாக ப்ளஸ் போச்சுன்னா மைனஸ் ஆகும் மைனஸ் போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும் ஸோ d = என்ன வரும் -1 d கண்டுபிடிச்சாச்சு அவ்வளோதான் பின்னாடி எழுத கூட தேவையில்ல ஓகே நெக்ஸ்ட் இப்போ இது பாருங்களேன் 8 + a 2a + 1 இப்போ நமக்கு ஏ தான் தேவை அதுக்கு என்ன பண்ணுறேன் ஏவெல்லாம் ஒரு சைடும் நம்பரெல்லாம் ஒரு சைடு தள்ள போகிறேன் இப்போது இங்கே 2a இருக்குது இந்த ஏ இந்த பக்கம் தள்ளனா ஆகும் 2a இருக்குது இந்த ஏ இந்த பக்கம் தள்ளுறேன் ஸோ +a இருக்குது இந்த பக்கம் போனால் -a ஆகிடும் இங்கே +1 இருக்குது இந்த +1 இந்த பக்கம் தள்ளுறேன் -1 ஆகிடுச்சு ஒரே ஸ்டெப்பில் ரெண்டில் இது முடிச்சிட்டேன் ஏவை தள்ளுறேன் நம்பரை தள்ளுறேன் ஓகேங்களா ஸோ 8 - 1 என்னது 8 - 1 வந்து 7 ஈக்குவல் டு 2a - a 2a அர்த்தம்னா 2a இருக்குன்னு அர்த்தம் 2a இருக்குது உங்கள்கிட்ட ஒரு a 2a இருக்குது அதில் ஒரு a மைனஸ் பண்ணுறேன் அப்போ எத்தனை a இருக்குது ஒரு a இருக்குது ஸோ 7 = a ஸோ a = 2a மைனஸ் என்ன இது எப்படி பாருங்கள் 2 - 1a ஸோ 2 - 1 a 7 - 1 8 - 1 7 புரிஞ்சுதா ஸோ d = -1 7 = a ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் டியும் ஏவும் ஸோ இது வேண்டாம் ஈக்குவேஷன் 3 எடுப்போம் ஃப்ரம் ஈக்குவேஷன் 3 ஓகே ஸோ இப்போ இதுவும் அதே மாதிரி தான் b எல்லாம் ஒரு பக்கம் நம்பர்ஸ் ஒரு பக்கத்தில் போகிறேன் ஸோ 3b இருக்குது இந்த b இந்த பக்கத்தால்னா -b ஆகிடும் இங்கே ஆல்ரெடி -5 இருக்குது இந்த -2 இந்த பக்கத்தால்னா +2 ஆகிடும் ஸோ 3bயில் 1b போச்சுன்னா 3b இருக்குது அதில் ஒரு b போச்சுன்னா 2b -5 + 2 -3 ஸோ b = -3/2 இப்போ பார்த்தீங்கன்னா b கிடச்சிருச்சு a வந்து பின்னாடி கண்டுபிடிச்சோம் என்ன a 7 d வந்து -1 ஸோ 3 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் கொஸ்டினில் ABCD 4 வேல்யூ கேட்டிருந்தாங்க ஸோ இப்போது A தெரிஞ்சிச்சு D தெரிஞ்சிச்சு B தெரிஞ்சிச்சு C தெரில ஸோ இதுதான் Cக்கு இப்போது அதை எடுத்து சால்வ் பண்ணி C கண்டுபிடிச்சிடலாம் ஃப்ரம் ஈக்குவேஷன் 4 ஈக்குவேஷன் 4ல் A இங்கே A - 4 இருக்குது A நமக்கு தெரியும் என்னது A 7 ஸோ 7 - 4 = 4C 4 × C தான் நமக்கு தெரியாது கண்டுபிடிக்கணும் ஸோ Cன்னு வச்சுக்கிறேன் 7 - 4 3 = 4C நமக்கு C தானே வேணும் ஸோ Cயை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க 3 இந்த பக்கம் தள்ளுங்க இது இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது ஒன்றுமே எல்லாம் மல்டிப்ளிகேஷன் அர்த்தம் 4Cன்னு என்ன அர்த்தம்னா 4 × Cன்னு அர்த்தம் ஓகேவா ஓகே இது வேண்டாம் 4 × C ஸோ இந்த 4 இந்த பக்கம் தள்ளுனா டிவிஷனில் வந்துடும் ஸோ சியோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம் C A B C D எல்லா வேல்யூவும் முடிஞ்சிச்சு புரிஞ்சுதா ஓகே தேர்ட் எக்ஸாம்பிள் அதாவது 3.63 எக்ஸாம்பிள் ஓகே இந்த வீடியோவில் தேர்ட் இல்லை நான் தேர்டு சொன்னேன் ஓகே ஸோ 3.63 ABC 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க இது கண்டுபிடிக்கணும் ஃபைண்ட் தமிழில் வேணால் காண்க அப்படின்னு எழுதிக்கோங்க ஓகேவா இதை கண்டுபிடிக்கணும் ABC கொடுத்துட்டா ஃபஸ்ட்டு இதை போடலாம் அப்புறம் இதை போடலாம் ஓகேவா ஈஸி தான் ரெண்டுமே டப்பு முடிச்சிடலாம் கவனிங்க ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம் சொல்யூஷன்
ஓகே ஏ கொடுத்துட்டாங்களா, இங்கே என்ன கேட்குறாங்க 3a. ஸோ ஏவை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். நான் ஸ்ட்ரைட்டாக மல்டிப்ளை பண்ண போகிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் a இன்ட்டு 3லாம் போட தேவையில்ல. ஆல்ரெடி a இது 3a. அப்போ என்ன அர்த்தம், இந்த ஏவை ஒவ்வொரு எலமெண்ட்டையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3a அதான் அர்த்தம், ஒவ்வொரு எலமெண்ட்டும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3. 8 3s are 24. 3 3s are 9. இங்கே 3 3s are 9. 5 3s are 15. 0 into 3 0. Next 8 3s are 24. 7 3s are 21. 6 3s are 18. இதான 3a. டன்னா? ஒன்றுமே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். a இருக்கு, அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ண, அதான் 3a. புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி 2b ஸ்ட்ரைட்டாக எழுத போகிறேன். பெரிய பசங்க ஆகிட்டீங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பும் எழுதி தான் போடணும். ஃபஸ்ட் வாட்டி பேசிக் போட முடியும், அப்புறம் போக நீங்கள் கடற்கடன் போட்டு ட்ரை பண்ணலாம். அப்போ எக்ஸாமில் ஃபாஸ்ட்டாக போட முடியும். 2b b இருக்குது, இது ஃபுல்லாத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதான் 2b. ஃபஸ்ட்டு டேர்ம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8 2s are 16. இங்கே பண்ணால் -12. இங்கே பண்ணால் -8. இங்கே பண்ணால் 4. இங்கே பண்ணால் 22. இங்கே பண்ணால் -6. இங்கே பண்ணால் 0. இங்கே பண்ணால் 2. இங்கே பண்ணால் 10. 2b கரெக்டாக? இப்போது இங்கே -c. ஸோ நம்ம முன்னாடி ஒரு சம் போட்டிருந்தோம், அதில் என்ன பண்ணியிருந்தோம், மைனஸ் இருந்தால் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறலாம், ஏன்னா ஆட் பண்ணுறோம் மூணுத்தையும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதே தான் இங்கேயும் பண்ண போகிறேன். அதாவது இது எப்படி எழுதுறேன்னா 3a + 2b ப்ளஸ் போட்டு ப்ராக்கெட்டில் -c. சியை மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டு 3 வேல்யூஸையும் 3 ப்ராக்கெட்டு 3 மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ -c, அதாவது c இருக்கா, இது இருக்குது பாருங்கள் c. ஸோ இது எல்லாத்தையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போனா என்னது, ப்ளஸ்ஸாக இருக்கிற நம்பரெல்லாம் மைனஸ் போட்டுருங்க. 0 வந்து ப்ளஸ்ஸும் கிடையாது மைனஸும் கிடையாது, ஸோ 0 தான். மைனஸ் இருக்கிற நம்பரெல்லாம் ப்ளஸ்ன்னு போட்டுருணும். -1 -4 -3 பாருங்கள், 2 மைனஸ் டேர்ம் ப்ளஸ்ன்னு போட்டேன், ப்ளஸ் டேர்ம்ஸ்னால் மைனஸ் போட்டேன். இதான் மைனஸ் மல்டிப்ளை பண்ணேன். ஸோ 3a 2b -c. இப்போ 3 வேல்யூவையும் ஆட் பண்ணால் இந்த சம் முடிஞ்சது. டன்னா? இப்போ நெக்ஸ்ட் பேப்பர் எடுத்துப்போம். பேப்பர் ஐயா இருக்குது. ஓகே, நல்லா பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக ஆட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு இது 3a + 2b ப்ளஸ் ஆஃப் -c. ஓகேவா, இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குவல் டு, ஸோ 3a மேட்ரிக்ஸு ப்ளஸ் 2b மேட்ரிக்ஸு ப்ளஸ் -c மேட்ரிக்ஸ் மூணுத்தையும் எழுத போகிறேன். இப்போ எழுதுறோமா? 3 24 9 9 15 0 24 21 18 16 -12 -8 4 22 -6 0 2 10 -5 -3 0 1 7 -2 -1 -4 -3. ஓகே, ஸோ இப்போது 3 மேட்ரிக்ஸையும் லைனாக எழுதியாச்சு. 3a 2b -c. இப்போது மூணுத்தையும் ஒரே ஸ்டெப்பில் ஆட் பண்ணி போட போகிறேன். நல்லா பாருங்கள், ஒவ்வொன்றா கூட போடலாம். ஆனால் நீங்கள் பெரிய பசங்க, திரும்ப சொல்கிறேன், 10th வந்துட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் 11th 12th ஹையர் செகண்டரி போக போகிறீங்க. ஸோ ஒரே ஸ்டெப்பில் ஆட் பண்ண கற்றுக்கோங்க. 3 ஓகே ப்ளஸ் 16 என்ன, 3 + 16 எவ்வளோ, 19. 19 இங்கே என்னது -5 கரெக்டாக, ப்ளஸ் தானே இந்த சிம்பிள் பார்க்கறதால. 3 + 16 19. 19 - 5 14. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் 24 இங்கே -12. 24ல் 12 போச்சுன்னா 12. 12 - 3 9 கரெக்டாக. நெக்ஸ்ட் இங்கே 9, இங்கே -8 1 1 + 0 1. ஃபஸ்ட் ரோ முடிஞ்சதா, செகண்ட் ரோ 9 + 4 13. 13 + 1 14. இங்கே 15, இங்கே 22 ஆட் பண்ணால் 37. 37ஓட 7 ஆட் பண்ணால் 44 கரெக்டாக. 37 + 7 44 தானே. ஆமாம். 0 -6 -6 தான். 0ஓட -6 -6. இங்கே -2. ஸோ -6 -2 -8. நெக்ஸ்ட்டு ஸோ 24 + 0 24 தான். -1. ஸோ 24லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 23. 21 இங்கே 2 கரெக்டுங்களா. ஸோ 21 2 ஆட் பண்ணால் 23. 23ல் 4 மைனஸ் பண்ணால் 23 4 போச்சுன்னா 19. 18 இங்கே 10. ஸோ 28. 28ல் 3 போச்சுன்னா 25. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். ஸோ 3a + 2b - cக்கு ஆன்சர் இதுதான். புரிஞ்சுதுங்களா? 14 9 1 14 44 -8 23 19 25. ஓகே, நெக்ஸ்ட் சம். இதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் இருக்குது.
செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்டு ஏ மைனஸ் 3/2 இன்ட்டு பி. ஓகேவா? இப்போது இது பாருங்களேன், உங்களுக்கு பார்த்தோன்னே உங்களுக்கு புரியும். ஸோ ஏ வந்து 1/12 மல்டிப்ளை பண்ணோம், பியை வந்து 1/12 மல்டிப்ளை பண்ணோம், பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னு பறந்துருச்சு பேப்பர். ஓகே, ஸோ ஏ வந்து 1/12 மல்டிப்ளை பண்ணோம், பியை வந்து -3/12 மல்டிப்ளை பண்ணால் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதே தான். இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை கூட போடலாம் ஈஸியாக கூட. எப்படின்னா இங்கே 1/2 இங்கே 1/2 இருக்கா. ஸோ 1/2 காமனாக வெளியே எடுத்துட்டேன், அப்படியே பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே உள்ளே யார் இருக்கா? 1/2 வெளியே போயிடுச்சு, உள்ளே ஏ மட்டும்தான் இருக்குது. இங்கே 1/2 போயிடுச்சு, கீழே உள்ள 2 போயிடுச்சு, அப்போ வெளியே உள்ளே இருக்கிறது -3b மட்டும்தான் இருக்குது. ஸோ இது என்ன சொல்கிறேன்னா, ஏவையும் -3bயும் கண்டுபிடிச்சிருங்க. அதை சிம்பிளிஃபைலாம் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சர் 1/2 மல்டிப்ளை பண்ணி விட்டுடலாம். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இது போடுறது பதிலாக இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்களேன், ஏனா ஒன்றுமே இல்லை, அப்படியே கொஷின் தான். கொஷின் எங்கே இருக்குது? இந்த பேப்பரில் இருந்துச்சு. ஏ வந்து நான் அப்படியே எழுதுகிறேன் கடகடன்னு. ஓகேங்களா? உங்களால் இந்த வீடியோ பார்க்க முடியாது. ஓகே, இப்போ பார்க்கலாம். ஏ வந்து 183350876 ஏ எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு -3b, அதாவது பியை வந்து -3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ தான் நம்ம ஆட் பண்ண முடியும், ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ பி வந்து இதான் பி, நல்லா பாருங்கள், இதான் பி. இது வந்து -3 மல்டிப்ளை 8 3s are 24. ஸோ இது +24 வருதா, -24 போட்டுட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6, இதை வந்து -3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 6 3s are 18. ஓகேவா? ஸோ இது கரெக்டாக செட் ஆக முடியும். இப்போ பக்கா. ஓகே, ஸோ இதுதான் வந்து பி, இதை வந்து -3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போது இதை வந்து -3 பண்ணால் -3 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 4s are 12. இதை -3 பண்ணால் -6, இதை -3 பண்ணால் -33. கரெக்டாக இதை -3 பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9. இது 0 எந்த நம்பரை பண்ணால் 0 தான். ஸோ இது 1. ஸோ இது -3 பண்ணால் -3. 5 -3 பண்ணால் -15. ஸோ கொஷின்லேருந்து ஏவும் -3bயும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இது ரெண்டுத்தையும் -3b கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ அது ப்ளஸ் பண்ணால் போதும், -3b. ஸோ அதாவது ப்ளஸ் பண்ணால் போதும் ரெண்டு ஆன்சரையும். கரெக்டாக அப்படியே ஆட் பண்ணிடலாமா? இன்னொரு ஸ்டெப் எதுக்கு? 1 இங்கே -24 ஆட் பண்ணால் -23, 8 இங்கே 18 ஆட் பண்ணால் 26, இங்கே 3 இங்கே 12 ஆட் பண்ணால் 3 + 12 எவ்வளோ? 15. இங்கே 3 இங்கே -6, ஸோ -3. இங்கே 5 இங்கே -33, ஸோ -28. இங்கே 0 இங்கே 9 இங்கே 8 0 8, இங்கே 7 -3 4, இங்கே 6 -5 -9. கரெக்டாக? ஸோ ஏ -3b, அதாவது ஏ -3b கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இந்த ப்ராக்கெட்டை, இந்த மேட்ரிக்ஸை சொல்கிறது, மேட்ரிக்ஸை 1/2 டிவைட் பண்ணால் முடிஞ்சிச்சு. ஏன்னா இங்கே நம்ம 1/2 தான் காமனாக எடுத்திருக்கோம். 1/2 இன்ட்டு ஏ -3b. இப்போ நார்மலாக 2ஏன்னு இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஏ ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 1/2 இன்ட்டு இந்த ஃபுல் மேட்ரிக்ஸ் இருந்தால் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு டேர்மையும் 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 23 டிவைட் பண்ணால் சம்திங் பாயிண்டில் வரணும், பாயிண்ட் வேண்டாம், அப்படியே /2னே போட்டுக்கலாம். 26 2ஆல் டிவைட் பண்ணால் பாதியாக்குங்க 13. 15 2ஆல் டிவைட் பண்ணால் 15/2. 3 பண்ணால் -3/2. 28 பண்ணால் -14. இது பண்ணால் 9/2. இது பண்ணால் 4, இது பண்ணால் 2, இது பண்ணால் -9/2. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். 1/2 இன்ட்டு ஏ -3b, அதாவது கொஷினில் கொடுத்த ஆஃப் ஏ -3/2b. இதுக்கான ஆன்சர் இதுதான்.